வெல்கம் பேக் டு வண்ணமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியா சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இங்கே போகின்லாம் நிறைய பூத்துருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் வேவ் எப்போவுமே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த போகினிவிலா ஃபுல்லாகவே பூத்துருக்கு. ஒயிட்டு அண்டு எல்லோ காம்பினேஷன், எல்லோ ஃபுல்லாக ஃபுல் பிளான்ட்டுமே இன்றைக்கி பூத்துருக்கு. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த போகினிவிலா. அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாகவே நான் க்ளீனப் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே ஏற்கனவே வேறு பிளான்ட் இருந்தது. ஸோ அது இது கொஞ்சம் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கொஞ்சம் ஹைட் ஏற்றிருக்கேன். என்ட்ரன்ஸில் கொஞ்சம் வீவ் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா லாவெண்டர், சில்வர் லாவெண்டர் பூத்துருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பூ தான் பூத்துருக்கு. அண்ட் ஃபுல்லாக க்ளீனப் ஒர்க் தான் இப்போ பண்ணேன். அண்ட் வாட்டரிங்கும் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்க்கும்போது இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வீவ் லுக் கிடைக்கிது நமக்கு. அண்ட் என்னடா இங்கே குருவி கூடு இருக்குது, என்ன செட்டப் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்றதானு பார்க்குறீங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இது கிருஷ்ணகமலம். நம்ம ஏற்கனவே நம்ம இதை செட்டப் பண்ணியிருக்கோம், ஆர்ச் மாதிரி. இது ஃபுல்லாக கொஞ்சம் தொங்கிட்டு இருந்திருந்தது. ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி கொஞ்சம் க்ளீனப் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்னென்னா மாடி நம்ம எப்போவுமே பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் என்னென்னா நமக்கு ஃப்ளோர் க்ளீனாக இருக்கும். எப்போவுமே அந்த மண் மாடியிலே ஊறி ஸோ அந்த டேமேஜ்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி அப்பப்போ பிளான்ஸை பிளேஸஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அந்த இடத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ என்னென்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் இப்போது டிசம்பர் சீசனில் நான் ரேண்டமாக என்னுடைய கார்டன் ஃபுல்லாக நான் வச்சுருந்தேன். அங்கங்கே இருந்த எல்லா டிசம்பர் பூச்செடியும் கொண்டு ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரு ரோ கிடச்சிது. இன்னும் கூட ஒரு 2 பிளான்ட் நான் ஷிஃப்ட் பண்ணலை. இது ஃபுல்லாகவே டிசம்பர் தான். ஆனால் என்னென்ன கலர்ஸுன்றது இனிமேல் பூக்கும் போது உங்களுக்கு தெரியும். இது ப்ளூ ஆல்ரெடி பூத்துருக்கு. இதுவும் ப்ளூ. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ரெட் பட் டிசம்பர் லீவ்ஸ் கிடையாது, பட் டிசம்பர்னு சொல்லலாம். அண்ட் இதுவுமே ப்ளூ. இதில் ஒரு 2-3 நாம டிசம்பர் அண்ட் பிங்க்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன செட்டப். இது ஒரு பார்டரிங், ஒரு 2 ரோஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் என்ட்ரன்ஸில். ஸோ நமக்கு இப்போ இது சீசன். ஸோ இப்போ இந்த சீசன் ஃபுல் ஓவரால் நம்ம பார்க்குறதுக்கு டிசம்பர் பிளான்ஸ் ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சா தான் நம்ம அந்த ஒரு பியூட்டிஃபுல் லுக் பார்க்க முடியும். என்னுடைய கார்டன் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் செடி எல்லாமே அப் டு மார்ச் வரைக்கும் எனக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டிசம்பரில் பெருசாக இருக்காது, ஜான்வரி அந்த மாதிரி தான் பூக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பிளான்ஸ் எல்லாமே இது எல்லாமே கிள்ளி வச்சு வளர்ந்தது தான். இதை மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன கிளைகள்லாம் உடஞ்சிரும். ஸோ அதை எடுத்து இன்னொரு தொட்டிகள், காலி தொட்டிகளெல்லாம் இன்சர்ட் பண்ணி வச்சு நான் ரெடி பண்ண ஒரு டிசம்பர் ரோ தான் இது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அடர்த்தியாக நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ நான் இப்போது டிசம்பர் செட்டப் பண்ணியிருக்கேன். அடுத்த செட்டப் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். போகினிவிலா அண்ட் செம்பருத்தி இது எல்லாமே சேல்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போல்லாம் நம்ம இப்போது வரப்போகிறது சம்மர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு மாடியில் ரொம்ப வெயிலாக இருக்கும், வாட்டரிங் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உட்காரவே முடியாது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓப்பன் சன்லைட் தான். ஸோ அதனால் சரி ஓகே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த ரோப் நான் துணிக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இதை நம்ம அழகாக ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பண்ணணும்னு. ஆனால் நேற்று தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இதை ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு நிழலாக படம் உட்காரலாம். ஸோ வாட்டரிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கார்டன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உட்காரத்துக்கு கொஞ்சம் ஷேடோவாக கிடைக்கும் இங்கே இந்த இடத்துல. இன்னும் இந்த க்ரீப்பர் பிளான்ட், இந்த சங்குப்பூலாம் இன்னும் கொடி ஏறலை. ஸோ அதுக்காக கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஒரு குட்டி மினி ஹவுஸ் மாதிரி இருந்தது. என்னுடைய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளாக அவளுமே ஒரு குட்டி ஹட் கேட்டுட்டு இருந்தா. ஸோ நான் பிளான்ஸ் தொட்டிக்கு மூலமாகவே இதை நம்ம ரெடி பண்ணலாம்
ஸோ மல்டிபர்பஸாக கொஞ்சம் நாளைக்கு இந்த செட்டப் இருக்கட்டும் என்ற ஒரு சேஞ்சஸ் தான் நான் வந்து இப்போ பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் உள்ளே நான் இப்போ வந்து உள்ளே போக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து நான் சங்குப்பூ அண்ட் வந்து இந்த அத்தி செடி வந்து கொஞ்சம் இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே இருந்தது. ஸோ இது உள்ளே போகிறதுக்கான தடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த அத்தி பிளான்ட் வந்து நான் இப்போ வந்து கேன் வந்து நான் இங்கே என்ட்ரன்ஸ் இந்த பிளேஸில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து எப்படி இதோட க்ரோத் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பிளான்ஸ் தொட்டிகள்லாம் வந்து நீங்கள் மாடியில் வச்சுருந்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் வந்து கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் திரும்ப வந்து நமக்கு கம்பேக் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளோர் வந்து நமக்கு கம்பேக் கொடுத்துரும். ஸோ அது வரைக்கும் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து க்ளீனாக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ப்ரௌன் ஷேடாக தான் இருக்குது. திரும்ப வந்து இது வந்து நமக்கு வாஷ் அவுட் பண்ணும்போது வாஷ் பண்ண வந்து நமக்கு வந்து பழையபடி நமக்கு ஃப்ளோர் கிடச்சிரும். ஸோ இது கீழே இருக்கக்கூடிய மண் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் நான் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன்னா என்ட்ரன்ஸில் ஒரு வெல்கமிங் மாதிரி இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு அண்ட் வந்து வாடாமல்லி எல்லாமே ஃப்ளவரி பிளான்ட் தான். மோஸ்ட்லி இது வந்து சங்குப்பூ இன்னும் பூக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து இந்த லாவெண்டர் கலர் பூ. இது பார்த்திங்கன்னா இந்த கொடி வந்து அது பாட்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த துணி கொடியை நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து பிளான் பண்ணோன்னா நமக்கு ஒரு செட்டப் கிடைக்கும்ன்றதுனால இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே ஒரு ஹைபிஸ்கஸ். ஸோ எல்லா பிளான்ஸும் ஓவரால் இருக்கும். இங்கே மஞ்சள் கனகாம்பரம் இப்போ தான் வந்து வளர்த்துட்டு வரேன் நான். மோஸ்ட்லி இந்த மாடி தோட்டத்தில் எனக்கு செட் ஆகலை மஞ்சள் கனகாம்பரம். மண்ணில் வைக்கும் போது நல்லா வளருது. அண்ட் இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளவர் மார்னிங் க்ளோரின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்டு. ஸோ ஒயிட் கலரில் நல்லா வாசனையாக இருக்கும், கொத்து கொத்தாக பூக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே, இது ஒரு செடி வந்து இந்த ஸ்பேஸ் இருந்ததுனால நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். அண்ட் இது ஃபுல் ரோவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் டிசம்பர் தான் வச்சுருக்கேன். இந்த ஃபுல் ரோவும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக வந்து ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும் ஒன்று. ஆனால் பிளான்ஸ் ஒவ்வொரு பிளேசஸாக ஷிஃப்ட் பண்ணி க்ளீன் பண்ணி அதாவது ஒரு வேலைன்னு போனால் வந்து கண்டினியூவாக ஒரு 2-3 ஒர்க் வந்து எனக்கு இழுத்தடிச்சிருது. ஸோ அதனால் என்னென்னா இந்த ஒர்க் வந்து எனக்கு பெண்டிங்காகவே இருந்தது. ஸோ அதனால் இந்த செட்டப் பண்ணுறதுக்கு எனக்கு 2 டேஸ் ஆச்சு. நேற்று அதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன பண்ணால் பிளான்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம பிளான் பண்ணணும், ரொம்ப வந்து மூவ் பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸை வச்சே நம்ம வந்து இந்த செட்டப் பண்ணணும். ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம என்னென்னா டெக்கரேட்டிவான பிளான்ஸு இது ஃப்ளவர் பூக்கும் போது வந்து இந்த இடத்துல உட்காரும் போது அவ்வளோ அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. நித்திய மல்லியெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஹைபிஸ்கஸ் இந்த செவத்தை ஒட்டி இருந்தது. செவத்தை ஒட்டி இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனைனா எறும்பு வந்து போக ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதை டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி வைப்போம் அப்படின்னு வந்து வச்சுருக்கேன். அண்ட் இங்கே கீழே ஏற்கனவே ஒரு குருவி கூடு இருந்தது. ஸோ இங்கே வந்து தேன்சிட்டு குருவிலாம் நிறைய வர்றதை பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் வந்து இதை யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோன்றதுனால இந்த செட்டப் வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு சின்ன தொட்டி ஜஸ்ட் இமீடியட்டாக மூவ் பண்ணணுன்னா இதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்ட்ரன்ஸில் ரெட் கலர் ஹைபிஸ்கஸ் நேற்று வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் பூத்துது. அண்டு இது வந்து டெய்லி பூத்துக்கிட்டே இருக்குது. இங்கே நம்ம ஏன் வந்து இந்த என்ட்ரன்ஸில் நம்ம இதை வைக்கலாம் அப்படின்னா வச்சுட்டேன். இது வந்து இந்த செடியினுடைய தங்கச்சி தம்பி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா மதர் பிளான்ட்லேருந்து பிரித்தது தான் இந்த வாழை எல்லாமே. ஒரே செடியிலேருந்து நிறைய கணுக்கள் இன்னும் கூட ஒரு சின்ன ஒரு கன்று அந்த பெரிய செடியில் இருக்குது, அந்த கார்னரில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது ஒரு செடி, இப்போது நமக்கு வாழை. ஸோ என்ட்ரன்ஸில் நம்ம ஒரு விசேஷ நாட்களெல்லாம் நம்ம வைக்கிற மாதிரி இந்த வாழையை நான் வளர்த்துட்டு வரேன். இந்த லீவ்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா இருக்குது. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சின்ன குட்டி தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா வந்து இது பச்சை மிளகாவா இல்லை குடமிளகாவா என்னன்னு தெரியல. நிறைய இந்த காய்கறி தோல் போடும்போது வந்து வளர்ந்துருச்சு. குடமிளகாவா இல்லை பஜ்ஜி மிளகாவா என்னன்னு தெரியல. ஓகே, நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். எதையுமே வந்து கொஞ்சம் ரீபாட் பண்ணும்போது இப்போ சம்மரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரீபாட் பண்ணாதீங்க. ரீபாட் பண்ணோன்னா இந்த டைம் கரெக்டான டைமு தொட்டி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த பீரியடில் இந்த ஜான்வரி பிப்ரவரிக்குள்ளே மாற்றிடுங்க. மார்ச் ஏப்ரல்லாம் நீங்கள் போனீங்கன்னா வெயில் காலத்தில் நீங்கள் மாற்றினீங்கன்னா செடிகள் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து இந்த பிளேசஸ் எல்லாமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். மண் மட்டும்தான் கிளறணும். அது மட்டும் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா வந்து சம்மரில் என்னால் வந்து பிளான்ஸை காப்பாற்றிட முடியும்.
ஸோ இந்த செட்டப் ரொம்ப அழகாக இருக்குது. நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக மார்னிங்கே நான் வந்து வாட்டரிங் பண்ணியாச்சு. இந்த ரொட்டீன் ஷெட்யூல் வந்து இன்னும் ஒர்க் இருக்குது. பட் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த பியூட்டிஃபுல் லுக் என்ட்ரன்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு குட்டி வந்து ஒரு மினி ஹட் மாதிரி வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸ் இது வந்து என்ட்ரன்ஸ் வியூ. ஸோ 2 பக்கமும் வந்து நமக்கு வந்து ஒரு க்ரீன் லுக்காக இருக்குது. அண்ட் இந்த ஆர்ச் வந்து நான் வந்து என்ட்ரன்ஸாக செட் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் வந்து கிடைக்கல. பட் இதுவும் வந்து பிளான் ஐடியா இருக்குது. இந்த தொட்டியை அப்படியே நம்ம வந்து ஏன் அந்த என்ட்ரன்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இதை வந்து ஒரு தனி செட்டப் மாதிரி வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து இது சுண்டக்காய் செடி பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. பறிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், இன்னும் பறிக்கலை. ஸோ நம்ம நீர் இருக்கும்போது நம்ம பறிச்சிடலாம், அது வரைக்கும் காயாக இருக்கட்டும்னு. ஸோ இது வந்து கிருஷ்ண கமலம். இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் நம்ம நுழைஞ்சி போயிட்டுருக்கோம். அண்ட் என்னுடைய பியூட்டிஃபுல் லுக் எனக்கு வந்து இது என்ட்ரன்ஸாக செட் பண்ணலான்னா கூட யோசித்தேன். பட் இந்த இடமே இதுக்கு வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு என்னென்னா வந்து ஒரு கொம்பு நட்டு இது ஒரு மரம் மாதிரி கொஞ்சம் ஹைட் ஏற்றணுன்னா டிஸ்டன்ஸ்லேருந்து என்னுடைய வீடு அவுட்லுக் வந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, மாடியில் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கோம்ன்றது. ஸோ என்னோடய வீட்டை சுற்றியே நான் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பிளான் எப்படின்னா, நானும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து பிளான் பண்ணோம். இது வந்து இன்ஜினியர் பிளான் கிடையாது. எங்களுடைய வீடு 15-16 வருஷம் வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருந்து எங்களுடைய வீடு இப்படி தான் இருக்கணும், எங்களுடைய கிச்சன் இப்படி இருக்கணும், எங்களுடைய ஹால் வந்து டைப் வந்து இப்படி தான் இருக்கணும், எங்கள் மாடி தோட்டம் இப்படி தான் இருக்கணும்னு அதில் எங்களால் வந்து 70% ரீச் பண்ணிட்டோம். அண்ட் பேலன்ஸ் எப்பவுமே வந்து நமக்கு ஃபுல்ஃபில்லிங்காக பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வீட்டையே நான் வந்து சொர்க்கமாக நான் வச்சிட்ருக்கேன். இந்த இடத்துல உட்காந்து ஒரு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது எனக்கு அந்த ஒரு மன அமைதியும் ஒரு நல்ல ஒரு இளையராஜா பாட்டு மெலோடியாக வந்து சாங்ஸ் வச்சு கேட்கும்போது இந்த ஒரு சொர்க்கம் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கும்போது நம்ம வந்து வெளியில் வந்து செலவு பண்ணணும் நிறைய. ஸோ அதனால் வந்து நாங்கள் நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நாங்கள் குறைச்சிட்டு என்னுடைய வீட்டை என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவர் இந்த கார்டன் வந்து பார்க்கும்போது அவருக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஷெட்யூலில் வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால இதை செட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ ஹோப் நான் வந்து ப்ராப்பராக வந்து நான் என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன்றதை நான் வந்து நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ரொட்டீன் ஷெட்யூல் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுக்காக கிளம்புறேன். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கார்டன் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து நீங்கள் லவபுளாக, கேரிங்காக அந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹாப்பினஸ் உங்களை சுற்றியே தான் இருக்கும். நீங்கள் அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுதான் என்னுடைய கார்டன், டெரஸ் கார்டன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த டெரஸ் கார்டனுடைய பிளான்ஸ் க்ரோத்தையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி தான் வந்து எல்லா சீசன்லேயும் நான் இந்த பிளான்ஸ் வச்சுருப்பேன். சம்மர், வின்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம கேர் அண்ட் டேக்கராக பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. என்ன நம்ம வாட்டரிங் பர்பஸ் வந்து சம்மரில் கொஞ்சம் கூட இந்த வாட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி அந்த 2-3 மந்த்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த மழை காலத்தில் வந்து சொர்க்கமாக இருக்கும் இந்த இடம்லாம். எப்போவுமே நம்ம கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணும்போது சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான், பட் நமக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்குது. அதை நம்ம வந்து ஒரே டைமில் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லுக் நம்ம வந்து நம்ம கூடவே வச்சுருக்க முடியும். இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய கார்டன் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.